இங்க முடிவுக்குள்ள அங்க பாய்ந்து ஓடிடணும். மேல வசதியா ரேம்ப் போய் போட்டு விட்டுருக்கலாம், படி ஏற வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி போகாதீங்க. ஸ்தோத்திரம். லீடர்ஸ் எல்லாம் நிக்கிறார்கள்னு நான் நம்புறேன். சில வேளை இடையில டெய்லி லீடர்ஸை போட்டு சொல்லிட்டு இருக்க முடியாது. லீடர்ஸ் என்னத்துமா போடும் போதே போய் நின்றுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அவங்களோட கொஞ்சம் பேசுங்க, உங்க மக்களோட கொஞ்சம் பேசுங்க. 5 நிமிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷப்பட்டு கடந்து போனால் அது ஒரு ஆசீர்வாதம். உங்களுக்குள்ள பெரிய மறுரூபத்தை கொண்டு வரும். நீங்க செஞ்சு பாருங்க, ஒரு 3 வாரம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க, அந்த வித்தியாசத்தை நீங்க பாப்பீங்க. உங்க உள்ளத்திலே பெரிய மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் அங்க உட்கார்ந்து இருக்காங்க தெரியுமா? சிலருடைய காரியங்களை கேட்கும் போது கண்ணுகள் கண்ணீர் வரும். அவ்வளவு வேதனையோடு இதே இடத்துல நம்மளோட ஒரே பாயில வந்து உட்கார்ந்து ஆராதிக்கிறார். கைவிடப்பட்ட நிலையிலே, வாழ்க்கை எதிர்காலம் என்ன என்ற கேள்விக்குறியோடு உள்ள நிலைகளில் எத்தனையோ பேர் இதே கூட்டத்தில் நம்முடைய சகோதரரா வந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு நாளாகிலும் கையை கொடுத்து விசாரிச்சீங்களா? அன்பு பாராட்டினீங்களா? அப்ப எதுக்காக அவர்கள் இங்கே வருகிறார்கள்? தேவனை பார்க்க வருகிறார்கள். சரிதான். தேவனை பார்க்கிறவர்கள் இந்த தேவ பிள்ளைகளையும் பார்க்க வேண்டாமா? தேவனுடைய அன்பை பெறுகிறவர்கள் தேவ பிள்ளைகளுடைய அன்பையும் கூட பெற வேண்டாமா? அதான் நமக்கு சாட்சி. அந்த அனுபவத்தில் இருக்க வேணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியினாலே ஒரு ஐக்கியம். அது மட்டுமல்ல, இரண்டாவது, இது ஆவியின் ஐக்கியத்தில் வரக்கூடிய கொலோசையர் 3:12 முதல் 14 வரை உள்ள தன்மைகளை படிக்கிறோம். நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும், இரக்கம், தயவையும், தயவு, மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை தரித்துக்கொண்டு, இதெல்லாம் தரித்துக்கொண்டு ஒருவரை தாங்கணும், ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும், பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன செய்து கொள்ளணும்? தரித்துக்கொள்ளணும். அப்பதான் இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்திலே நாம் பலமாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நாம் வெளிப்படுத்த வேண்டிய நல்ல சுபாவங்கள், தன்மைகள் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தன்மைகளை நம்ம வெளிப்படுத்தி ஒருவரை ஒரு தாங்குகிறவர்களாகவும், ஒருவருக்கு ஒரு குறைபாடு உண்டுன்னா கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போல அவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பகையோ விரோதமோ வச்சுட்டு இருக்கவே கூடாது. அதை மனசை விட்டு எடுத்து போற்றணும். கிறிஸ்து என் பாவத்தை எப்படி மன்னித்தாரோ அதுபோல என் சகோதரன் எனக்கு விரோதமா செய்தது நான் மன்னிக்கிறேன், மன்னித்து விடணும். நமக்கு நாம் மன்னிக்காவிட்டால் கர்த்தரும் நமக்கு அந்த மன்னிப்பை தரமாட்டார். ஏற்கனவே நம்முடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த மன்னிப்பினுடைய ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து வரணும்னா நாம தொடர்ந்து மற்றவர்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்க வேண்டும்? கண்டிப்பாக மன்னித்து கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. 3வது ஒரு வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 3:10. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்குப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாடுகளின் ஐக்கியம். பாடுகளுக்கு, கிறிஸ்துவின் பாடுகளுக்கு நாம் உடன்பட வேண்டும், சுவிசேஷத்துக்கு உடன்பட வேண்டும், ஆவியின் ஐக்கியத்திலே ஆவிக்கு நாம் உடன்பட வேண்டும். அதே போல 3வது கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு என்ன செய்ய வேண்டுமா? சொல்லுங்க, உடன்பட. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாடுகள் உண்டு. பாடுகள் ஒன்று கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடுகள். இந்த பாடுகளிலே அவருக்கு உடன் பங்காளி ஆகணும். எல்லாரும் இதை நம்ம கவனிக்க வேண்டும். ஞானஸ்தானத்திலே நாம் கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யப்படுகிறோம்? அடக்கம் பண்ணப்படுகிறோம், அவரோடு கூட உயிர்த்தெழும்புகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ரோமர் 6:5 சொல்லுகிறது அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்படுகிறோம், ஆகவே அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுவோம். அப்போ ஞானஸ்தானம் பெற்றாலே அடுத்தது வர்றது பாடுகள் தான். நல்லா கவனிங்க. ஏன்னா இவர் இப்படி சொல்றாரு, அப்ப ஞானஸ்தானம் எடுக்க கூடாதோ? இல்ல, ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்று கரையேறினார். அடுத்தது நடந்தது என்ன? அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். ஞானஸ்தானம் எடுத்தோன்னா அடுத்து என்ன வருது? சோதனை. பிசாசு வந்து குறுக்கிடுகிறான். இது எல்லாருக்கும் வரும். ஞானஸ்தானம் பெற்ற உடனே எல்லா ஆசீர்வாதமும் நடக்கும் அப்படி நினைச்சுக்கிறதுல தவறான இதுக்கு நம்ம உபதேசத்துக்கு இது பண்ணக்கூடாது. தேவன் ஆசீர்வதிப்பார், உண்மை. ஆனா ஆசீர்வாதம் என்பது 2 விதம். ஒன்று நித்திய ஆசீர்வாதம், ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். 2யும் கர்த்தர் தருவார். அதே வேளையிலே
நமக்கு சில பாடுகள் வழி நடத்துகிறார். எதிலே பாடுகள்? இந்த வசனத்தை கை கொண்டு வாழ்க்கை வாழுகிறதுல அநேக பாடுகள். மற்றவர்களை போல உல்லாசமா வாழ முடியாது, மனம் போல வாழ முடியாது, பல காரியத்துல கட்டுப்பாடுகள். அப்ப அது ஒரு பாடு. இந்த பாடுகளை மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவின் பாடுகள், அந்த பாடுகளை நாம் படணும். நாம் இயேசுவுக்காய் வாழும் போது இயேசுவுக்காய் அனுபவிக்கும் பாடுகள். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்து நிமித்தம் அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது வருகின்ற அநேக பாடுகள். ஒரு சின்ன ஒரு ஊழியத்தை நீங்க செய்தாலும் அதுல எத்தனையோ பாடுகள் உங்களுக்கு உண்டு. அதுல டைம் செலவு பண்ணணும், ஆயத்தமாகணும், பலர் சொல்லுகிற நிந்தைகள் எல்லாம் சகிக்கணும், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருப்பாக, எல்லாத்தையும் பொறுக்கணும். இப்படி அநேக பாடுகள் உங்களுக்கு உண்டு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யற எல்லாருக்கும் பலவித பாடுகள் உண்டு. கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறதில் வருகிற பாடுகள், அந்த பாடுகள் சகிக்கணும். அதுபோல கர்த்தருக்கு ஊழியம் செய்யற காரியங்கள் உள்ள பாடுகள் சகிக்கணும். இந்த பாடுகளை நம்ம சகிக்கும் போதுதான் அவருடைய பாடுகளோடு நமக்கு ஐக்கியம். ஹல்லேலூயா. நாம ஒவ்வொருத்தரும் சிலுவையில ஏறி பாடுபட வேண்டிய தேவையில்லை. இயேசு சிலுவையின் பாடுகளை சுமந்து விட்டார். ஆனால் அந்த இயேசுவின் பாடுகள் நமக்கு ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாடுகளை நீங்கள் சகித்துத்தான் ஆகணும். அந்த பாடு படமாட்டேன்னு சொன்னா நீங்கள் அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட மகிமையும் அடைவீர்கள். ரோமர் 8:17 சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 1:5 சொல்லுது, கிறிஸ்துவின் பாடுகள் நம்மிடத்தில் பெருகுவது போல கிறிஸ்துவின் ஆறுதலும் நம்மிடத்தில் பெருகுகிறதுன்னு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 4:13 சொல்லுகிறது, அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளானோம் என்று சொல்லுகிறது. கிறிஸ்துவின் பாடுகளுக்கு பங்காளிகள். இந்த உலகத்தில் கிறிஸ்து பாடுபட்டார், நாமும் கிறிஸ்துவுக்காய் பாடுபடுவோம். நித்தியத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறார், நாமும் அவரோடு கூட மகிமைப்படுவோம். ஹல்லேலூயா. இந்த நல்ல கண்ணோட்டத்தோட இருங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்றதே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்காக. அது தப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்டா நிறைய பணம் தருவார், இயேசுவை ஏற்றுக்கொண்டா வீடு கட்டி தருவார், இயேசுவை ஏற்றுக்கொண்டா அதை தருவார் இதை தருவார்னு உலகத்திலே அழிந்து போகும் பொருட்களை மட்டும் கண் முன்னால வைத்து அதுக்காக இயேசு, அதுக்காக சுவிசேஷம், அதுக்காக ஜெபம் என்றால் அது சரியல்ல. அது பூமியோடு முடிஞ்சு போகக்கூடிய காரியம். நாமோ மரணத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற நித்திய வாழ்வுக்காகத்தான் இந்த இயேசுவை பின்தொடர்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அவர் அதோடு கூட இந்த உலகத்திலும் நன்மைகளை நமக்கு வழங்காமல் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நமக்கு முதன்மையானது பரலோக ராஜ்யம், தேவனுடைய நீதி, தேவனுடைய நித்தியம். அதை நாம் கவனத்தில் வைத்து அதற்காக இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தில் அதற்காக வருகிற பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்க முடியலன்னா மேன்மை கிடைக்காது. தாவீது ராஜ மேன்மை அவனுக்கு கொடுக்கப்பட்டது, அபிஷேகத்தினாலே கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை அவன் அடையும்படி காட்டுக்குள் வாழ்ந்து பல பாடுகளை சகித்தான். யோனத்தானுக்கு நல்லா தெரியும், இந்த தாவீது நாளைக்கு ராஜாவா வரப்போறான் என்று தெரிந்தும் அவனோடு கூட பாடு சகிக்க அவன் ஆயத்தம் இல்லை. அதனால அவன் தாவீதோடு ஒப்பந்தம் பண்றான், நீர் ராஜாவாகும் போது நான் உமக்கு 2ஆம் ஸ்தானத்துல உட்காருவேன்னு சொன்னான். சரின்னு சொன்னான் தாவீது. ஆனா இப்ப நீர் பாடுபடும் பொழுது நான் உமோட கூட நிப்பேன்னு சொல்ல தவறிட்டான். பாடுபடும் போது நான் உம கூட நிக்க மாட்டேன், நான் சவுல் ராஜா எங்க அப்பாவோட அரண்மனையில சந்தோஷமா இருப்பேன்னு அங்க போனான். கடைசியில அவன் அப்பாவோட அழிந்து போனான். தாவீதோட அரசாள அவனுக்கு கொடுத்து வைக்கவில்லை. காரணம் என்ன? பாடு சகிக்க ஆயத்தம் இல்லை, ஆளுகை செய்ய மட்டும் ஆயத்தமா இருந்தான். அவனுக்கு அது கிடைக்கல. ஆனபடினால கிறிஸ்துவின் பாடுகளை தள்ளிவிட்டு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்களை மட்டும் சுதந்திரிக்கணும்னு நினைச்சா யோனத்தான மாதிரி தான் வரும். எனவே யாரும் அப்படி செய்யக்கூடாது. நாம பாட கேட்டு வாங்கணும்னு நான் சொல்ல வரல. பாடு தாரும் ஒருத்தரும் கேட்காண்டா, அப்படி கேட்க கூடாது. ஆனால் வரும் பாடுகளை கிறிஸ்துவுக்காக சந்தோஷமா சகிக்கணும். ஹல்லேலூயா. அந்த பாடுகளின் நடுவில் சங்கீதம் பாடுகிற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அழுது புலம்பி பாடு சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பாடுகள் அனைத்தும் கர்த்தருக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக சகிக்கிறேன். நான் பாவம் செய்து பாடுபடல, நீதி நிமித்தம் பாடுபடுகிறேன். ஹல்லேலூயா. அத தைரியமா நம்ம சகிக்கும் போது அதிலே ஆசீர்வாதம் உண்டு. கடைசியாக பிலிப்பியர் 4:14-15 வாசியுங்கள். ஆகிலும் நீங்கள் என் உபத்திரவத்தில் என்னோடு உடன்பட்டது நலமாயிருக்கிறது. மேலும் பிலிப்பியரே, சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவிலிருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இங்கே பிலிப்பி சபைக்கு ஒரு ஸ்பெஷல் உடன்பாடு ஒன்று இருக்கிறது.
கர்த்தருடைய ஊழியத்திலே அவர்கள் ஊழியத்தை தாங்குகிற ஒரு உடன்பாடு, ஊழியத்துக்காய் கொடுக்கிறது. இந்த அனுபவங்கள் பவுலுக்கு 2 தடவை அவர்கள் காணிக்கை அனுப்பினார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். பவுல் அதை வசனமாகவே எழுதி வைத்திருக்கிறார். வேற எந்த சபையை குறித்தும் பவுல் இப்படி எழுதலை. எத்தனையோ சபைகளை ஸ்தாபித்தார், எத்தனையோ சபைகளிலே அவர் ஊழியம் செய்தார். ஆனா பிலிப்பி சபையார் தங்கள் சபையில் இருக்கும் பொழுது மட்டுமல்ல, அவர் வேறு பட்டணங்களுக்கு போன பிறகும் 2 தரம் அவருக்கு அனுப்பினார்கள். அப்போ அவர் சொல்லுறார், நீங்கள் ஊழியர்களை தாங்கும் விஷயத்திலே, ஊழியர்களோடு உள்ள காரியத்தில், ஊழியத்துக்காக கொடுக்கும் விஷயத்திலும் உடன்பட்டவர்கள். அல்லேலூயா. எனவே நாமும் கர்த்தருடைய ஊழியத்துக்காக கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நமக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது, ஆனால் அதிலெல்லாம் முதன்மையானது கர்த்தருடைய ஊழியம். ஊழியத்துக்காக நான் என்ன செய்யலாம், ஊழியத்துக்காக நான் என்ன செய்யலாம், அப்படி ஒரு சிந்தையிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாளிலே நம்மோடு ஆராதிக்கிற ஒரு சகோதரன் வந்து பேசிக்கொண்டே இருந்தார், இந்த லேண்ட் விஷயத்தை பேசிக்கொண்டே இருந்தார். அப்ப அவர் எடுக்கிற சில முயற்சிகளை சொன்ன பொழுது எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்து, ஒரு பக்கம் அவர் சொன்ன காரியத்தை நினைக்கும் போது கண்கள் கலங்கினது. சொன்னார், பாஸ்டர் நான் எவ்வளவு கொடுக்கணும்னு விரும்ப, இந்த காரை வித்து கொடுத்துடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, காரை வித்து கொடுக்கணும்னு இல்ல, ஆனா அவருடைய உள்ளம் எங்க போகுது பாத்தீங்களா? காரை வித்து கொடுத்துருவோமா, அதை செய்துருவோமா, இதை செய்துருவோமா. அதுதான் ஒரு சுவிசேஷத்திலே, இந்த ஊழியத்திலே உள்ள கொடுக்கல் வாங்கல் உடன்பாடு. அல்லேலூயா. இது நமக்கு இருக்கணும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக எதை செய்யலாம், எதை செய்யலாம், அந்த ஆசை இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கும் அதிகமாய் கொடுக்கும் திராணியை தருவார். அல்லேலூயா. நான் அடிக்கடி ஜெபிக்கிறது உண்டு, ஆண்டவரே என் கைகள்ல அதிகமா தாரும். எதுக்கு? எனக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, என் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல, ஊழியர்களுக்கு நான் நிறைய கொடுக்க விரும்புறேன், ஊழியங்களுக்கு கொடுக்க விரும்புறேன், எனக்கு அதிகமா தாரும் ஆண்டவரேன்னு வெக்கமில்லாம நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன். அல்லேலூயா. நீங்க எல்லாருமே கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரிடத்துல கேட்கிறதுக்கு நமக்கு வெக்கம் கிடையாது. ஒரு நாள் நம்முடைய கிளை சபையிலிருந்து ஒரு விசுவாசி வந்தார். வந்திருக்கும் பொழுது ஊழியத்தின் காரியங்களை பேசிக்கொண்டிருக்கும் போது அவர் சொன்னார், பாஸ்டர் டெய்லி நம்ம ஸ்தாபனத்துக்கு ஆண்டவர் 10 கோடி தரணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கே தூக்கி வாரி போட்டு, நான் கூட அந்த லெவலுக்கு போகலன்னு, நான் இப்படி 10 கோடி கேட்கிற லெவலுக்கு இன்னும் இம்ப்ரூவ் ஆகல. ஆனா அவர் டெய்லி ஸ்தாபனத்துடைய தேவை, நீங்க பத்திரிகைகள் எல்லாம் போடும்போது நான் ஓரளவு கணக்கு போட்டு பார்க்கேன், இது லட்சங்கள்ல நிக்காது, இது கோடிகள்ல தான் போகுது. அதனால நான் இப்பவுமே ஆண்டோட்ட கேட்டுட்டு இருக்கேன், டெய்லி 10 கோடி தாரம். அதுல இருந்து இப்ப நானும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் அந்த ஊழியத்திற்காக கொடுக்கணும், ஊழியம் வளரணும் என்கிற ஆசை. அதான் பவுல் பிலிப்பி சபையை பற்றி அப்படி எழுதி வைத்தார். நீங்கள் மாத்திரம் இந்த விஷயத்தில் என்னோடு என்ன செய்தீர்கள், உடன்பட்டீர்கள். அல்லேலூயா. சில இடத்துல பாவம் ரொம்ப சங்கடம், ஊழியர் அப்படியே தனியா விட்டுருவாங்க, அவர் இன்னும் பார்த்துக்கிடட்டுன்னு சொல்லி. அப்படி அல்ல, பவுலை இது பிலிப்பி சபையார் கைவிட்டு விடவில்லை. அவர் அங்க இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அவரை தாங்கினார்கள். அவரை தாங்குவது பர்சனல் காரியம் அல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை தாங்கினார்கள். ஹல்லேலூயா. இந்த நல்ல அனுபவங்கள் சுவிசேஷத்துக்கு உடனாளிகளாக, அது மட்டுமல்ல சுவிசேஷத்திலே உடன் பங்காளிகளாக இருக்கும் பொழுது ஆவியில் உடன் பங்காளிகளாக, அது மட்டுமல்ல ஆவியில் உடன் பங்காளிகளாக நாம் இருக்கும் பொழுது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்காளிகளாக, அது மட்டுமல்ல கிறிஸ்துவுக்காய் கொடுப்பதில் வெறும் பணம் அல்ல, நம்மையே கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு கொடுக்கணும், நம்முடைய இடங்களை ஊழியத்துக்கு கொடுக்கணும், நம்முடைய பணங்களை ஊழியத்துக்கு கொடுக்கணும், எது நம்முடைய சமயங்களை ஊழியத்துக்கு கொடுக்கணும், கர்த்தருக்காக என்ன செய்ய முடியும் என்று துடிதுடிப்போடு அந்த கொடுப்பதில் கடைசி வரை ஒரு உடன்பட்டவர்களாக இந்த அனுபவத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். இந்த வேளையிலே நான் இந்த 4 காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டி ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆனால் அருமையானவர்களே, இந்த 4 காரியத்தையும் நீங்கள் ஒரு வார்த்தை மனதில் எடுத்து வாய் திறந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்கள். முதலாவது, சுவிசேஷத்துக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்பாட்டை குறித்து ஒரு நிமிஷம் சிந்தித்து ஒரு வார்த்தை கர்த்தரோடு கூட பேசுங்கள். சுவிசேஷத்தை புசிக்கிற அனுபவத்தில், உட்கொள்ளுகிற அனுபவத்தில், பைபிள் வாசிக்கிற அனுபவம், உபதேசம் கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள், அதில் எப்படி இருக்கிறீங்க? அதை பற்றி ஒரு வார்த்தை ஆண்டவரிடத்துல பேசுங்க. உள்ளதை உள்ளதென்று சொல்லி கிருபையை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கிறதில் நீங்க எந்த அளவுக்கு உடன்பட்டிருக்கிறீங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறதுல, சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியம்,
சிறு பிள்ளைகளுக்கான ஊழியம், வாலிபருக்கான ஊழியம், இதெல்லாமே சுவிசேஷத்தை எடுத்து எம்பக்கூடிய ஊழியங்கள். பிரைஸ் தி லார்ட். அதில் உங்கள் உடன்பாடு, ஈடுபாடு என்ன? ஹல்லேலூயா. ஆவியின் ஐக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறது? தேவனோடு நாம் எந்த அளவுக்கு உடன்பட்டவர்களா இருக்கின்றோம்? தேவ பிள்ளைகளோடு எந்த அளவுக்கு நமக்கு உடன்பாடு இருக்கிறது? தேவ பிள்ளைகளை ஒருவேளை நேசிக்கிறதுக்கு பதில் வெறுத்து கொண்டிருக்கிறீங்கன்னா ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்பா, உங்க ரத்தத்தால மீட்கப்பட்ட பிள்ளைகளை நான் அன்பு கூறாத குறை எனக்கு மன்னிங்கப்பா. உங்க ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளைகளை நான் குறை சொன்ன குற்றத்தை எனக்கு மன்னிங்கப்பா. குறை பார்த்த குற்றத்தை எனக்கு மன்னிங்கப்பா. ஆண்டவரே, அந்த குறையெல்லாம் சரி பண்ணதானே நீர் சபையில கூட்டி சேர்த்திருக்கிறீரப்பா. நானும் அவருடைய குறைகளை பெருசுபடுத்தி அன்பை விட்டுட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. வாய் திறந்து பேசுங்க. ஆவியில் ஐக்கியத்தோடு, அதுதான் ஏக சிந்தை, ஒரு மனம் அங்கிருந்து தான் எழும்பி வரும். ஹல்லேலூயா. இரக்க குணம், நல்ல மன உருக்கம், சாந்தம், தயவு, இந்த நல்ல குணங்களோடு ஒருவருக்கொருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, பிரைஸ் தி லார்ட், தாங்குங்கள். ஒருவர் பேரில் உங்களுக்கு குறைபாடு உண்டென்றால் அவர்களை கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல மன்னித்திருங்க. அந்த குறையை சுமந்து உங்க உள்ளத்தை வேதனைப்படுத்தி கொண்டு வாழாதிருங்கள். கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன் பங்காளிகள். வசனத்தின்படி வாழுகிறதில் வருகிற பாடுகள், ஊழியம் செய்கிறதில் வருகிற பாடுகள், ரெண்டு விதமான பாடுகள். இந்த ரெண்டிலும் நான் பங்காளி, நான் ஒரு பார்ட்னர். இயேசுவே, உங்க பாடுகளுக்கும் நான் ஒரு பார்ட்னர் ஆண்டவரே, நான் பார்ட்னர் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். வசனத்தின்படி வாழ்வேன், அதற்கு வருகிற பாடுகளை சகிப்பேன். கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற காரியத்தில் வருகிற பாடுகளை பொறுமையோடு சகிப்பேன். அழுது கொண்டே சிலுவை சுமக்க மாட்டேன், பாடிக்கொண்டே சிலுவை சுமப்பேன். பாடிக்கொண்டே சுமப்பேன். எனக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிப்பேன், பாடுகளை சகிப்பேன். கொடுக்கல் வாங்கலிலே ஒரு உடன்பாடு. கர்த்தருடைய காரியம் ஜெயமா நடக்கணும். கர்த்தருடைய காரியங்கள், ஊழியங்கள் ஜெயமாய் நடக்கணும். மிஷனரி ஊழியங்கள் நன்றாக நடக்கணும். அநாதைகளை போஷிக்கிற ஊழியங்கள், விதவைகளை தாங்குகிற ஊழியங்கள் நன்றா நடக்கணும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சபையின் ஊழியங்கள் நன்றாக நடக்கணும். எதுக்காக எனக்கு கொடுக்க முடியுமோ எல்லாத்துக்கும் கொடுக்க எனக்கு ஆசையப்பா. எல்லாத்துக்கும் கொடுக்கும்படி எனக்கு ஒரு திராணிய தாங்கப்பா. மனம் திறந்து கேட்டு பாருங்க, கர்த்தர் நிச்சயமா தருவார். ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஊழியங்களை விரிவாய் செய்ய விரும்புகிறபடியினாலே சந்தோஷமா கேளுங்க. அப்பா, என் கையில நிறைய தாங்கப்பா, நான் உங்க ஊழியத்துக்கா நிறைய செய்வேன்ப்பா சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்க கையில நிறைய தருவார். ஹல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, உமது மிகுந்த கிருபைக்காக நாங்கள் இப்பொழுது நன்றி சொல்லுகிறோம். பிலிப்பியர் நிருபத்திலிருந்து நீர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற அருமையான, நாங்கள் எந்த காரியத்திலும் பங்காளிகளாய் உடன்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தியானித்தோம். சுவிசேஷத்துக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கும்படி கிருபைதாரும், ஆவிக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கும்படி கிருபைதாரும், கிறிஸ்துவின் பாடுகளுக்கு உடன்பட்டவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு கிருபை தாரும். தகப்பனே, கர்த்தருடைய ஊழியத்தின் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே நாங்கள் உடன்பட்டவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இப்படிப்பட்ட எல்லா காரியத்திலும் நாங்கள் உடன்பட்டு நின்று பிலிப்பி சபை நல்ல சாட்சி பெற்றது போல நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்திலிருந்து நல்ல சாட்சி பெற்று மகிமையாய் பிரகாசிக்க உதவி செய்யுங்க. ஒவ்வொரு உள்ளங்களிலும் தொடர்ந்து பேசுங்க, இடைப்படுங்க. உமது வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.